ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி ரொம்பவே எமோஷ்னலான ட்ராக்காக தான் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கோவிலில் போய் உட்காந்து அப்படி ஒரு அழுதுட்ருக்காங்க நம்ம காவேரி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம விஜய் காவேரி வரல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இன்னைக்கு ட்ரூத் ரிவீல் ஆனுச்சு. எஸ், நம்மளோட தாத்தா உண்மையை வந்து சொன்ன விஷயம் வந்து நல்லா இருந்தது. நான் ஆனால் சட்டுன்னு இப்படி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு ட்ராக்காக இருந்துச்சு. நம்மளோட தாத்தா வந்து கான்ட்ராக்டை பற்றி பேசினது, அவங்களோட கல்யாண கான்ட்ராக்டை பற்றி பேசினது, உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அந்த பேப்பர் தானே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து தாத்தாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஷாக்கை விட்டு மீளவே இல்லை. ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே பார்த்துட்ருக்காரு. காவேரி முன்னாடியே கிழிச்சு போட்டுரு அந்த லெட்டரை அப்படின்னு சொன்ன உடனேவே அதுக்கு தேவையே கிடையாது தாத்தா, சொன்னால் தான் தெரியணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் தாத்தாவோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இன்னொரு பக்கம் கங்காக்கா கூட வெளியில் போயிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கங்காக்கா கூட தான் இருந்தேன் அப்படின்னாவது அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே போய் காவேரி அவங்க அக்கா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியாவது தன்னோட மனசை வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக தான் போயிட்டுருக்கு. எப்படி இதை வந்து காவேரி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. நாளைக்கு எபிசோட் விஜய் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்கிற மாதிரி, அதாவது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து நிற்கிற மாதிரி ஒரு ட்ராக் வந்து ப்ரீகேப் காமிச்சிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 100% ட்ரீம் தாங்க. அது காவேரியோட ட்ரீம். காவேரியோட பயம் தான் அந்த ட்ரீமுக்கு காரணம். ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இல்லையா, நம்மளை விட்டு போயிடுவார் அப்படின்ற அந்த ஒரு பயத்தினால இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வருது அவங்களுக்கு. அலறி அடித்து நைட்டு எழுந்துக்க போகிறாங்க. விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ராக்கில். என்னென்னு தெரியாமையே இன்னும் ஒரு 2-3 டேஸ் வந்து விஜய் வந்து சுத்தலில் தான் விடுவாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.